ஆக்சுவலா நான் வழக்கமா வந்து நெறைய ட்ரெயின்ல டிராவல் பண்றது அதிகம். எனக்கு தெரிஞ்ச நெறைய பேருக்கு தெரியும். இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது, எனக்கும் இன்னொரு நபர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதங்க. நானே செம்ம டயர்ட்ல தூங்கிக்கிட்டே டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருந்தேன். அவரு பேசுனது என் தூக்கத்தையும் தாண்டி என் மண்டைக்குள்ள போய் தட்டி எழுப்பி, "இங்க பார்றா என்னடா பேசிக்கிட்டு இருக்காய்ங்க" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கேட்க தோணுச்சு. எனக்கு கேட்க 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 எனக்கு சிரிப்பா, இல்ல அவங்கள பார்த்து நான் ஆதங்கப்படுறதா, இல்ல வருத்தப்படுறதா, என்ன இப்படி இருக்காய்ங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதா, ஒண்ணுமே புரியல எனக்கு. என்னடா பிரச்சனை அவைங்களுக்குன்னு நானும் ரொம்ப நேரமா அவங்க பேசுறத மட்டும் கவனிச்சு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் ரொம்ப நேரமா என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாரு. எங்கேயோ பார்த்த மாரி இருக்குன்ற மாரி யோசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அ "என்ன தம்பி நான் சொல்றது கரெக்ட்டு தானே?" அப்படின்னு என் வாய புடுங்குனாரு. நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, அவருக்கு வந்து நான் அவர் சொல்றதெல்லாம் ஓகே, சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் நெனச்சுட்டேன்னு நெனச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் நான் அவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டேன். "அண்ணே இவ்வளவு நேரம் நீங்க நெறைய கதைகள் பக்கத்துல உட்கார்ற ஒரு காதுல ஈயத்த காத்தி ஊத்துற மாரி ஊத்திக்கிட்டே இருந்தீங்க. அவரும் பாவம் எதுவும் தெரியாம நீங்க சொல்றதுக்குலாம் அப்படியா? ஆமாவா? அச்சச்சோ! உண்மையாவா? அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வர்றாருண்ணே. இதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்காண்ணே? எத வச்சுண்ணே இதெல்லாம் சொல்றீங்க? என்னண்ணே ஆதாரம்? அப்படின்னா, YouTubeலயே சொல்லிட்டாங்களே அப்படின்றாரு. எது YouTubeல சொல்லிட்டாங்களா? அட பாவி மக்கா! இவ்வளோ நேரம் நீ YouTubeப பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்க. சரி யார் அந்த YouTube? சரி காட்டுங்க அப்படின்னு கேட்டா, யூ டர்னு இந்த யூடியூப் ரூட்டர்ஸு, செந்தில்வேலுடைய இந்த தமிழ் கேள்வி, அப்புறம் இன்னொரு 4, 5 உடன்பிறப்புகள் சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காட்டுறாரு. அதெல்லாம் ஏன்னா பார்க்குறீங்கன்னா, "எப்பா இதான்பா வருது ஃபுல்லா" அப்படின்னாரு. என்னடான்னா, அந்த அந்த இது வரும்ல, ஏதோ சொல்லுவாங்களே அனலாகா? அ அரித்த இது அரித்மெட்டிக் ஏதோ சொல்லுவாங்கல்ல, யூடியூப்ல. ஒண்ணு பார்த்தா அது ரிலேட்டடாவே எல்லாம் வரும். Facebookல ஒண்ணு பார்த்தா அது ரிலேட்டடாவே எல்லாம் வரும். அந்த மாரி வீடியோஸே வரும்னு. உடன்பிறப்புகள் வீடியோஸ தெரியாம இவரு எப்போ பார்த்திருக்காப்ல. அத பார்த்ததுலேருந்து மொத்தமே உடன்பிறப்புகள் வீடியோவா வந்துகிட்டு இருக்கு. ஃபுல்லா அவதூறு. எதுக்கும் ஆதாரம் இல்ல. ஒருத்தர் வந்து YouTubeல உட்கார்ந்து அண்ணன் வேற பேசுவார்ல, "நீங்க நான் ஆதாரங்களுடன் பேசிக்கிட்டு ஆதாரங்களுடன் பேசணும்னு 1000 முறை ஆதாரங்கள்ன்ற வார்த்தைய மட்டும் தான் சொல்றாரு. ஆனா ஆதாரத்த காட்ட மாட்டாரு. கேட்டா இத்தன ஆதாரம் குடுத்தேனேப்பான்னுவாரு. இதான் இவ்வளவு நேரம் ஆதாரம் இது கூட அது ஒரு ஆதாரம் தான் அப்படின்னுவாரு. எது? ஆதாரம்னு சொன்னது ஒரு ஆதாரமா அந்த ஆதாரத்துக்கு? என்னத்தான் அவதாரமோ போங்க. அப்படி பேசி அந்த அண்ணன் மண்டைய கழுவி வச்சிருக்காரு. அவருக்கு எப்படியும் ஒரு 55 வயசு இருக்குங்க. எங்க அப்பாவோட ஒரு 10 வயசு இருக்கும் கம்மியா. அவரு வந்து பேசுறாரு, "எ அப்படி இப்படின்னு" அதுவும் அவரு நரேட் பண்ணும்போது பார்க்கணுமே, அந்த YouTubeல பார்த்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி ஆயிருக்குன்னா, நம்மளும் தான் யூடியூபரா இருக்கிறோம். நம்மளும் தான் YouTubeல வீடியோ போடுறோம். இந்த மாரி ஒரு இன்ஸ்பயர் பண்ண முடியலையாப்பா யாரையும். அந்த மாரி கதை சொல்லி ஒருத்தர வந்து நம்மளால மோட்டிவேட் பண்ண முடியலையாப்பா. நம்ப வைக்க முடியலையேப்பா. நம்ம ஏதாவது சின்னதா ஒரு தப்பு போட்டாலும் கமெண்ட்ல வந்து பசங்க, இந்த இடத்துல தப்பா போட்டுக்கிறீங்க. அது தப்பு. தகவல மாத்துங்க" அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சண்டை போடுறவங்களா இருக்காய்ங்க. தெளிவானவங்களா இருக்காய்ங்க. ஆனா இந்த மாதிரி தெளிவில்லாதவங்கள எப்படி மடைமாற்றம் பண்றாங்க பாருங்க. இப்பதாங்க புரியுது. இவங்க ஏன் இவ்வளவு ஆர்வமா, இவ்வளவு கேவலமா பச்சையா பொய்யே பேசுறாய்ங்களே. யார்ரா இதெல்லாம் நம்ப போறது அப்படின்னு பார்த்தா, இத நம்புறதுக்குன்னு மக்கள் இருக்காங்க இன்னும். அவங்க எல்லாம் இப்பதான் YouTube புதுசா வரவங்கல்ல, அவங்களையும் கவர் பண்றதுக்கு உண்மையாக சொல்கிறோம். 1967ல் அண்ணா ஆட்சி அமைக்கும்போது என்ன நடந்தது தெரியுமா? அன்றைக்கு கலைஞர் தான் அண்ணா அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தார் அப்படின்னு. அந்த வரலாறுலாம் தெரிஞ்சவங்க இங்க இருக்காங்க. ஆனா தெரியாதவங்கள ஏமாத்தணும்ல. அதுக்கு தான் YouTubeல போட்டு இந்த மாதிரி அனத்துன்னு அனத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்றாய்ங்க, விஜய் அவர்களுக்கும் அந்த நடிகைக்கும் அப்பவே அந்த தொடர்பு இருந்ததாம். இந்த நடிகையோட இப்ப கூட இந்த தொடர்பு இருக்குதாம். இப்ப போனாரு, எங்க போனாரு தெரியுமா? கரூர் முடிச்ச உடனே வீட்டுக்கு போய் குப்புறப்படுத்து தூங்கிட்டாரு தெரியுமா? ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டையாட்டாரு தெரியுமா? "ஏய் யார்ரா நீங்க? இதெல்லாம் அவருக்கே தெரியாதுடா இப்படிலாம் நடக்குதுன்னு" அப்படின்ற மாரி அவரு அந்த அளவுக்கு நரேட் பண்றாரு. நான் கேட்கிறேன், சரிண்ணே எங்கண்ணே பார்த்த அப்படின்னா, அவரு திரும்ப திரும்ப இந்த YouTube தாங்க காட்டுறாரு. எப்படி இது ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க பாருங்களேன். வயசானவங்க யாருன்னா இத பார்த்தாங்கன்னா, உண்மை நம்பிடுவாங்க போல. பேசுறவன் வேற உட்காந்துக்கிட்டு ஹூன்னு டிவில உட்காந்து பேசுறவங்கலாம் உட்காந்து வேற YouTubeல பேசிடுறாய்ங்க. டிவில பேசுறவங்கலாம் எல்லாம் உண்மைய தான் பேசுறாய்ங்க. நம்ம ஆளுங்க நம்பிக்கிட்டே இருக்காங்க இன்னும். நம்மளே டிவில போய் உட்காந்து பேசுறோம். எந்த அளவுக்கு இவங்கலாம் பொய்யா பேசுறாங்கன்றத அங்கேயே உடைக்கிறோம். என்னங்க பத்திரிக்கையாளர்ன்னு போட்டு அவர் திமுகவுக்கு பேசிக்கிட்டு இருக்காருன்னு வெள்ளந்தியா கேட்கறாய்ங்க. திமுககாரருக்கு பத்திரிக்கையாளர்ன்னு ஏங்க தப்பா போட்டுருக்காங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சேனல்ல இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களான்னு நம்மள போய் அவ்வளோ வெகுளித்தனமா கேட்கறாய்ங்க. ஏங்க அவன் திமுக காரன் தாங்க முகமூடி போட்டு உட்காந்துருக்காங்க. இங்க கொள்ளை அடிக்கிறவன் திமுக ஒரு முகமூடி போட்டிருப்பான். திருடுறவன் திமுக காரன் ஒரு முகமூடி போட்டிருப்பான். அதே மாதிரிதான் பாஜக காரனும். நாங்கள் வந்து எல்லோருக்கும் நாங்கள் பாதுகாவலர்கள். அதாவது இந்தியாவை ஒற்றுமையாக பாதுகாக்கக்கூடியவர்கள், தேசபக்தி உடையவர்கள் அப்படின்னு ஒரு போர்வையை போட்டுக்கிட்டு இங்க மதவாத அரசியல் பண்ணும்ல பாஜக. அந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து சமூக நீதியை காப்பாளர்கள். எங்கடா சமூக நீதியை காத்தீங்க? உங்க குடும்பங்கள்லயே சமூக நீதியை காக்கலாம். பெரியாரின் கொள்கை பேரன்கள் நாங்கெல்லாம் மூட நம்பிக்கைக்கு எதிரானவர்கள். ஆனா ஒரு மதத்துல மட்டும்தான் மூட நம்பிக்கை இருக்கிற மாதிரியும், அந்த மதத்தை இழிவா பேசுறதா மத்த மதத்துக்கு பாதுகாப்புன்ற மாதிரியும் எதுக்கு? அவன் நம்பிக்கையில விட்டு போகலாம்.
இதையெல்லாம் போட்டு இதெல்லாம் பேசுறவங்க எல்லாம் பெரிய வந்து பகுத்தறிவாதிகள்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. மேடையில ஏறி ஆபாசமா பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் வளர்த்து விட்டு நாங்க எல்லாம் கொள்கை கூட்டம்னு பேசுறாங்க. யாரா இருக்கீங்க? ஏன்னா கோட்டை வளர்த்து ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு நெறியாளர் ஒருத்தர் கேட்கிறாருங்க ஒரு பெரிய சேனல்ல, எங்க நம்ம பிரதீபனை பேசும்போது, எங்க பீரும் பிரியாணி கொடுத்தாங்க உங்களால கூட்டம் போட முடியாது, பீரும் பிரியாணி கொடுக்குறதுல என்னங்க தப்புன்னு கேட்கறாங்க அவரு. எனக்கு நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். இருந்தாலும் நெறியாளரா இந்த திமுக உடன்பிறப்பாடா இருந்தாலும் திடீர்னு அப்படியே உக்கிரமா மாறிட்டாப்ல. பீரும் பிரியாணி கொடுக்குறதா என்னங்க பிரச்சனை உங்களுக்கு, என்னங்க ஆயிப்போச்சு அப்படின்றாரு. அவன் பீரும் பிரியாணி தின்னு சும்மா இருந்தா பரவாயில்லையா, பிரியாணி தின்னு பத்தலன்னா பிரியாணி கடையில போய் அண்டா தூக்கின்னு சண்டை போடுறான், பாக்ஸிங் போட்டுக்கிறான், பீரை குச்சி விட்டு சும்மா இருக்க மாட்டேன்றான். பெண்கள் எங்க இருக்காங்க நேரா போய் பாலியல் தொல்லை கொடுக்குறான். இதை தானடா நாங்க வேணாம் சும்மா இருக்கணும் என்ன பழகி விடுறீங்க, கத்துக்காதவங்க பிஎல்ஏ மீட்டிங் வாங்கலான்னு பீரை குத்து இப்படி குடியாரனாகிறீங்களே, உங்க டாஸ்மாக்ல இது கம்மியா இருக்குது, பிளாக்ல கம்மியா ஓடுதுன்னு சொல்லிட்டு அதை வியாபாரத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. இதை பேசினாலும் அங்க போய் அதுக்கு இன்னாங்க தப்பு, இதுக்கு இன்னாங்க தப்பு. இந்த பக்கம் இங்க ஒருத்த மரத்துல ஏறதே தப்பான், அங்க வாழை மரத்தை பிடிச்சி தொங்குறது தப்பு இல்ல, கரும்பு தூக்கி ஓடுறது தப்பு இல்ல, பெண்கள் மாநாட்டுல போய் இடுப்பு கட்டுறது, அதுவும் காவல்துறையினர் இடுப்பு கட்டுறது தப்பு இல்ல. இதெல்லாம் வந்து அராஜகத்தின் உச்சம். இப்படியாடா மக்களை ஏமாத்துறது யூடியூப் சேனல் நடத்துறீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. பல நேரங்கள் நம்ம பேசியிருக்கோம், ஏன் இப்படி பேசுறானுங்களே இவங்க மனசாட்சி இல்லையா, வியூஸ் வருதுன்றதா பேசுறாங்களே, அந்த வியூஸ் எல்லாம் எது அப்படின்றது இப்பதான் தெரியுது. நான் ஏதோ ஆபாசங்களை ரசிக்கக்கூடிய சில உடன்பிறப்புகள் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு எல்லாம் உட்காந்து பார்த்து சுய இன்பம் அடைஞ்சுக்குவாங்க போலது அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பொதுமக்களும் பலரும் சிக்கி தவிக்கிறாங்க. இதெல்லாம் உடைக்க வேண்டியது நம்ம மிகப்பெரிய ஒரு தலைய கடமையா இருக்குது. இவங்க பேசுற இந்த பொய்யெல்லாம் இருக்குல்ல, நீங்க சயின்டிபிக்கா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசி மாட்டிக்கோங்க. ஒரு சமீபத்துல நீங்க வெங்காயத்தை வந்து வெள்ளை வெங்காயத்தை இல்ல வெள்ளை பூண்டை இந்த மாதிரி பண்ணி அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் வந்து யூடியூப்ல போட்டு இந்த மாதிரி இயற்கை வைத்தியம், மூலிகை வைத்தியம், அப்புறம் வந்து இங்கிலீஷ் வைத்தியத்தை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், எக்ஸசைஸ்க்கு டயட்டுக்கு இப்படி இருக்கணும், வாட்டர் டயட் தெரியுமா, புரோட்டீன் டயட் தெரியுமா அப்படிலாம் வந்து நிறைய பேர் யூடியூப்ல போட்டு அதனால பல உயிர்கள் போய் அதற்கப்புறம் அவங்க மேல வழக்கு போட்டு அது தவறு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசி இப்படியெல்லாம் திருத்த முடியும். ஆனா உளவியல் ரீதியாவே மக்களை வந்து ஒரு மாதிரி கவர்ச்சிக்குள்ளார கொண்டு போய் அதை வந்து நம்புற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி கதை சொல்லி அவங்கள மயக்கி இந்த மாயக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல, இதை யார் உடைக்கிறதுன்னு தெரியலங்க. அவர் பாவம், அவரு சொல்லணும், அவர் கெட்டது இல்லாம பக்கத்துல இன்னொருத்தருக்கு எடுத்துக்கிட்டு வர்றாரு. அவர் ஊருக்காரன் ட்ரெயின்ல கூட வர்றாரு, அவர்கிட்ட உள்ள கதை சொல்லிட்டு வர்றாரு. நான் கேட்டேன், எப்ப நான் இதெல்லாம் பாத்தீங்க, எப்படி நான் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தேன்றாரு. ஏன்னா நான் இப்ப நீங்க என்கிட்ட இப்ப எதிர்க்க உட்காந்து பேசிட்டு போயிட்டீங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இவர் என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி நான் சூப்பரா ஒரு கதை கட்ட முடியும். கதை கட்டி நம்பி அவர் வந்து நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட அதை பத்தி இந்த மாதிரி பேசினேன் எப்படி என்ன பண்ணுவீங்கன்னா, அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி, நான் என்ன பண்ணேன்னு நீங்க சொன்னா அவர் எப்படி நம்பிடுவாருன்னா, அதைத்தானே நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன்றேன். அவர் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்றாரு, பட் ஆனா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு இன்னமும் வந்து அந்த ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இல்ல நம்மள வந்து இவன் வந்து தோக்கடிக்க பாக்குறான், இவன் பேசி இது பண்ண பாக்குறான் அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் நான் யாருன்னு. அண்ணே நான் இந்த மாதிரி தேர்தலில் நிக்கிறேன், நாங்க இந்த மாதிரி பண்றோம், ஓ நீ சப்போர்ட் பண்ற அதனால நீ வந்து இந்த மாதிரி பேசுற அப்படின்னா, இல்லைண்ணே நீங்க சொல்றதையும் நான் ஏத்துக்கிறேன், நான் சொல்றதையும் கொஞ்சம் நீங்க ஏத்துக்குங்க, தயவு செஞ்சு அவங்க சொல்றதையும் நான் சொல்றதையும் கேட்காதீங்க, நீங்க போய் தேடி படிங்க, எங்கேயாவது பேப்பர்லயோ இல்ல எங்கேயாவது நம்ப தகுந்த இந்த மாதிரி ஊடகங்கள்ல ஏதாவது வந்திருக்குதா அதை பத்தி பேசுங்கன்னா, யூடியூப்ல தயவு செஞ்சு வர்றது எல்லாத்தையுமே அப்படியே நம்பிடாதீங்க, ஒரு தகவலா எடுத்துக்கங்க, ஒருத்தருடைய பார்வையா எடுத்துக்கங்க, பேசக்கூடியவருடைய உள்நோக்கமா எடுத்துக்கங்க, தயவு செஞ்சு அதோட விட்டு போயிருங்க. அது ரொம்ப டீப்பா இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொருத்தர் கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கு இது நடக்கும், அது நடக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும்னா இது தப்பு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசி புரிய வச்சு அவருக்கு புரிஞ்சா மாதிரி தெரியல, ஆனா அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏதோ ஒருத்தரை நான் வந்து நேர்மையா பார்த்து பேசி திருத்திட்டேன், அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு. ஆனா அவர் வந்து ஒட்டுமொத்தமா அவர் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும் இல்ல நான் சொல்றதை நம்பணும்னு நான் கேட்கவே இல்லை. அவர் வந்து நீங்க தயவு செஞ்சு நீங்க பாக்குறதெல்லாம் உண்மையானதை கொஞ்சம் பகுத்தாய்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது தாங்க பகுத்தறிவு பெரியார் சொன்னது. நானே சொன்னாலும் உன் அறிவுக்கு எட்டலன்னா நம்பாத, பகுத்தாய்ந்து தெரிஞ்சுக்க அப்படின்றத பெரியார் சொன்னாரு. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். நானே வீடியோ போட்டாலும் என் சேனல்லே சொல்றேன், அது உண்மையா இல்லையா அப்படின்றத பகுத்தாய்ங்க. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கருத்துக்கள்ல சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கன்னு சொல்லி நான் இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்க வேலூரன் கேஆர்.